இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தாவீது சொல்றாரு, நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய கிருபையின் மேல் நாம் நம்பிக்கையாய் இருக்கிறோம். அவருடைய அன்பின் மேல, அவருடைய இரக்கத்தின் மேல, அவருடைய நன்மையான குணத்தின் மேல நம்ம நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதனால நம்ம அவருடைய இரட்சிப்பினால் நம்முடைய இருதயம் களிகூரும்படியாய் தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அவருடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருப்பவர்களுக்கு நிச்சயமாய் தேவனுடைய இரட்சிப்பு உண்டாகும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். இந்த நாளிலும் நமக்கு நன்மை செய்யும்படிக்கு நம் தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம அப்போஸ்தலர்ல பார்க்கிறோம், அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். நம் தேவன், நம் தகப்பன் நமக்கு நன்மை செய்கிறவர். நமக்கு ஒரு நாளும் தீமையை செய்யாத ஒரு நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் காலை வேளையில எழும்பின உடனே, அப்பா இன்றைக்கு நீங்க எனக்கு நன்மைகளை செய்ய போறீங்க. இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அத உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ, அதை எல்லாவற்றையும் அந்த தகப்பன் உங்களுக்காக ஏற்கனவே செய்ததைப் போல நீங்க அவரை துதிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாய் நீங்க விரும்புகிறதற்கும், வேண்டிக் கொண்டதற்கும் மேலான காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிக்கிற நல்ல தகப்பனாய் அவர் இருக்கிறார். தாவீது சொன்னது போல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவர் நன்மையை மாத்திரமே செய்கிறவர். பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நமக்கு நன்மையானவைகளை கொடுப்பதுதான் தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, விருப்பமாயிருக்கிறது. ஒரு நாளும் நம்ம நம்ம ஒண்ண கேட்டா, அவர் நமக்கு இன்னொன்றை ஒரு தீமையை தருகிற தேவன் அல்ல. நம்ம ஒண்ண கேட்டா, பல மடங்கு நன்மையை தருகிற ஒரு நல்ல தகப்பனை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த காலை வேளையில நம்ம அதிகமாய் உணர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவருடைய கிருபையின் மேல, அவருடைய அந்த அளவற்ற கிருபை, அன்கண்டிஷனல் லவ், கிரேஸ், நீங்க செய்யற எதையும் பார்த்து அவர் உங்களுக்கு செய்யப் போவது அல்ல. அவர் உங்க மேல அன்பு வைத்து, அவர் நம்மில் அன்பு கூறுகிறபடியினால், நமக்கு எல்லாவற்றையும் நன்மையாக அவர் செய்கிறார் என்பதுதான் நிஜம், சத்தியம். இந்த நாள்ல கூட நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம், கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு ரூட், ஒரு வேரா இருக்கக்கூடிய ஒரு காரியத்த குறித்து தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது, இன்றைக்கு நம்ம வசனங்கள, நெறைய காரியங்கள மனப்பாடமா பண்றோம். நெறைய காரியங்கள் எல்லாமே அறிவுல இருக்கு. ஆனா கூட, இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில முழுமையான அந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன பார்க்க முடியல. ஒரு எந்த காரியத்திலயும், எல்லாத்துலயும் ஒரு தடையா இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீங்கன்னா, இந்த நாளில தேவன் உங்களுக்கு பல காரியங்களை உங்களுடைய ஆத்துமாவுல நீங்கள் உணரும்படியாய் பல காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறார் என்பதை நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். முதலாவது, நமக்கு ஒரு விருப்பம் வருது. ஜெபிக்கும் பொழுது நம்ம ஜெபமே நமக்கு நெறைய விருப்பங்கள், ஆசைகள், இது இப்படி இருக்கணும், அது அப்படி நடக்கணும். நெறைய விருப்பங்கள் நமக்கு உள்ள இருக்குது. இந்த விருப்பங்களை விசுவாசத்தோடு நம்ம தேவனிடத்துல சொல்றோம். விசுவாசத்தோடு சொல்லும் பொழுது எதிர்பார்த்து நிற்கிறோம். இது எல்லாமே நம்முடைய இருதயத்திலிருந்து எழும்புகிற காரியங்கள். இப்போ இது எல்லாமே நம்ம வசனம் சொல்லுது, நீங்கள் தேவனிடத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். இப்போ இந்த பெற்றுக் கொண்டோம் என்று எப்படி விசுவாசிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இதுதான்
ஜெபத்துக்கு ஜெபத்திற்கு பதில்களை பெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு ஒரு நமக்கு என்ன செய்யலாம், ஒரு ஒரு சாவியாய் நம்ம அத பார்க்க முடியும். இப்போ கண்களால பல விஷயத்த நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம வீடையே நம்ம அடிக்கடியா நம்ம வீட நம்ம பார்த்து வைத்திருக்கிறோம். அதனால இப்ப யாராவது எப்ப கேட்டாலும் நம்ம கண்ண மூடுன உடனே, நம்ம வீட்ல எந்த இடத்துல கதவு இருக்கு, எத்தன ஜன்னல் இருக்கு, எல்லாமே நமக்கு துல்லியமா நமக்கு தெரியும். அப்போ இது எத நமக்கு காட்டுது அப்டின்னா, நம்முடைய மனது நெறைய பிக்சர்ஸ என்ன செய்யுது, சேவ் பண்ணி வைத்திருக்கிறது. நீங்க அத பார்க்கணும். இது இத்தன இத்தன இருக்குன்னு எண்ணணும். இந்த இடத்துல இதுல கதவு இருக்குன்னு நான் மனப்பாடம் பண்ணணும். அப்படிலாம் இல்ல. நீங்க இந்த இடத்துக்குள்ள வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால, உங்க மனது ஆட்டோமேட்டிக்காவே சில பிக்சர்ஸ என்ன செய்யுது, சேவ் பண்ணி வைக்குது. அதுபோல தான் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நம்ம என்ன செய்யணும், தெளிவா மனதுல விஷுவலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். இப்போ ஒரு வீடு கட்டுறாங்க. வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே, அந்த வீடு கட்டணும், இப்படி ஒரு வீடு வேணும்னு ஒருவருடைய மனதுல தான் அது தோன்ற ஆரம்பிக்கிறது. இப்போ நெறைய இன்வென்ஷன்ஸ் ஏற்கனவே நடந்ததும், இப்பொழுது நடந்து கொண்டிருப்பதும், இப்போலாம் பார்க்கிறோம் எத்தனையோ கண்டுபிடிப்புகள். இந்த கண்டுபிடிப்புகளுக்கு முன்பாக அது ஒருவருடைய இமேஜினேஷன்ல இருந்த காரியம். ஒரு புக்கு ஒரு ஒரு யாரோ ஒரு புக் எழுதுறாங்க, ஒரு நாவல் எழுதுறாங்க அப்படின்னா, அது எழுதுவதற்கு முன்னதாகவே, அதை எழுதுபவருடைய சிந்தனையில அந்த அந்த நாவல், அந்த ஸ்டோரியுடைய கருப்பொருள் அவங்க மனதுல தோன்றும். அப்போ ஒவ்வொரு சிருஷ்டிப்பும், ஒவ்வொரு படைப்பும், ஒவ்வொரு இன்வென்ஷனும் முதல்ல எங்க பிறக்குது அப்படின்னா, மனதுல தான் பிறக்குது. அதுக்கப்புறம் தான் அது உலகத்தில் வெளிப்படுகிறது. அப்போ நம்முடைய மனது எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டூல்ங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு நீங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கை. நேற்று நம்ம சிந்தித்த பல விஷயங்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எஃபெக்ட்ஸா வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. நேற்றைய நீங்க சிந்தித்த நல்ல விசுவாசித்த காரியங்கள், அதுதான் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில விளைவுகளா இருக்கும். இல்ல நேற்றைய பயங்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில விளைவுகளா இருக்கும். இப்போ நீங்க சிந்தித்துக் கொண்டு வருகிறது, நாளைய வாழ்க்கையை உருவாக்கிக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. அப்போ இந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். எத நம்ம மனதுல படமாக பார்க்கிறோம். இது வேதத்தின் அடிப்படையிலயும் பல நம்ம காரியங்கள பார்க்க முடியும். எவ்வளோ தூரம் விஷுவலைசேஷன் இம்பார்ட்டன்ட். நம்ம ஜெபிக்கும் பொழுது, ஜெபத்திலே பெற்றுக்கொண்டதை முதலாவது நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்குது. நெறைய பேருக்கு இத விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறதுல ரொம்ப கடினமா இருக்கு. இப்ப அதுக்கு நீங்க முதல்ல ஒரு பிராக்டிஸ் பண்ணலாம். நீங்க பார்க்கிற பொருள கவனமா உற்று பார்த்து, கண்கள மூடி இந்த பொருள் இந்த இடத்துல இந்த கலர்ல இருந்தது. அதோடைய ஷேப் என்ன? அதோடைய கலர் என்ன? அதோடைய நீளம், அகலம் எவ்வளோ இருக்கும்? அப்படிங்கிறத ஒரு சிம்பிள் பிராக்டிஸ்ல முதல்ல நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒருத்தர் ஒரு இப்போ நானே உங்கள்ட்ட பைபிள் வசனத்த சொல்றேன், இல்ல ஏதோ ஒரு கதைய சொல்றேன் அப்படின்னா, அத ஒரு மூவி போல உங்க மனதுல நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் டெக்னிக்ஸ். எப்படி நம்முடைய மனதை மனதில் படங்களாக பார்ப்பது. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ஒரு ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அந்த சின்ன பையன் ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலையில அவன் ஏறிக்கொண்டு இருக்கிறான். அந்த மலை மிகவும் அந்த பசுமையா இருக்கிற ஒரு மலையில அவன் ஏறிக்கொண்டிருக்கிறான். இப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த மலையையும், அங்க ஒரு சின்ன பையன் அங்க ஏறுற காட்சியையும் நீங்க என்ன செய்யணும்னா, விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். அடுத்ததா நீங்க என்ன விரும்புறீங்களோ, உங்க எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களோ, அத விஷுவலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கணும்.
நீங்க தேவனோடு கூட நெருக்கமா இருக்கிறத நீங்க படமா பார்க்கணும். நீங்க சுகமா இருக்கிறத படமா பார்க்கணும். உங்க எதிர்காலம் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம் போல அது பிரகாசமா இருக்குமாம். அப்போ உங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்கிறத, சந்தோஷமா இருக்கிறத, நன்மையால் நிரம்பி இருக்கிறத நீங்க பார்க்கணும். நீங்க மற்றவங்களுக்கு பிளெஸ்ஸிங்கா இருக்கிறத, மற்றவங்களுக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இது எல்லாம் தெளிவா நம்முடைய மனதுல நம்ம பார்க்கணும். ஏன்னா, நம்முடைய மனதை அவர் ஆராய்ந்து அறிகிற தேவன். ஒவ்வொரு எண்ணங்களையும் அவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிற ஒரு தேவன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்ம என்ன இருதயத்துல நினைக்கிறோங்கிறது அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களின் படிதான் அவர் செயல்பட முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும்னா, இயேசு தன்னுடைய சொந்த ஊருக்கு போறாரு. ஆ மத்தேயு ஆன்டி இருக்காங்களா? வாசிக்கிறேன். மத்தேயு 13:57, 58 எடுத்தீங்கன்னா வாசிங்க. இல்ல நான் வாசிக்கிறேன். மத்தேயு 13:57, 58. அவரைக் குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலுமே அன்றி வேறெங்கும் கனவீனமடையான். அவர்களுடைய அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இது இன்னும் மார்க்கு 6, 1 6 இதே காரியம் சொல்லப்பட்டிருக்கு. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6ல இவன் தச்சன் அல்லவா? அங்க கேக்குறாங்க. உபதேசம் பண்ணத் தொடங்கினார். இவைகள் இவனுக்கு எங்கே இருந்து வந்தது? இவன் கைகளினால் இப்படிப்பட்ட பலத்த செயல் நடக்கும்படிக்கு இவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் எப்படிப்பட்டது? இவன் தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். அங்கே சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவ்விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு கிராமங்களிலே சுற்றித் திரிந்து உபதேசம் பண்ணினார். அப்போ செய்யக்கூடவில்லை என்பது அவருக்கு வல்லமை இல்லைங்கிறது அர்த்தம் இல்ல. இவர்களுடைய எண்ணங்கள் தேவனுடைய வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில் செயல்பட முடியாதபடி அவருடைய வல்லமையை அவர்கள் மட்டுப்படுத்தினார்கள். அப்போ அவருக்கு நம்ம என்ன இருதயத்துல சிந்திக்கிறோங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் நம்ம விஷுவலைஸ் பண்றது எதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு காரியம், சின்ன ஒரு சிம்டம், சின்னதா ஒரு மனுஷனுடைய வார்த்தை வந்த உடனே நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய இமேஜினேஷன்ஸ், நம்முடைய விஷுவலைசேஷன் எங்க போகுது? எதை நம்ம உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறோம்? இப்போ இந்த அவ்விசுவாசமே எங்க இருந்து வருதுன்னா, இருதயத்துல இருந்து தான் வருது. இவங்க மனதுல இருந்து, "இவன் யாரு? இவன் தச்சன் தானே! இவனுக்கு இந்த ஞானம் எங்க இருந்து வந்து இவன் சாதாரணமானவன் தானே!" அப்படின்னு சொல்லி அவரை சாதாரணமானவராய் பார்த்தார்கள். அங்கே அவர்களால் அற்புதத்தை பெற முடியவில்லை. அவரால செய்ய முடியல. அப்போ இன்றைக்கு எந்த அளவுக்கு நம்முடைய மனதின் படங்கள் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுவதை தடுக்கிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். இப்ப பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோமா? இல்ல படங்கள வித்தியாசமா நம்முடைய மனது ஓட்டிக் கொண்டிருக்கிறதா? இவங்களுடைய அவிசுவாசத்துக்கு காரணம் என்னன்னா, ஃபெமிலியாரிட்டி. இவர் ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் தானே! இவர் என்ன பெருசா செஞ்சிற போறாரு?
அப்படின்னு சொல்லி அந்த ஃபெமிலியாரிட்டி அவங்கள அவரை தேவனாய் பார்க்க முடியவில்லை. இன்னைக்கும் நெறைய பேர் இப்போது நானே இந்த வார்த்தைய சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் அத உண்மையா தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தையாய் பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் அதனுடைய ஆ ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறாங்க. ஆனா, இதே இது ஒரு ஃபெமிலியாரிட்டி என்னைய குறித்து இருக்கும்னா, அதனால தான் சொல்றாரு தீர்க்கதரிசி ஒருவன். தேவனுடைய மனிதர்கள் தங்களுடைய சொந்த வீட்டுல, சொந்த ஊர்ல அவங்க கனவீனம் அடைகிறாங்களாம். ஏன்னா அந்த ஃபெமிலியாரிட்டி. இவங்க யாரு? இந்த குடும்பம் தான் நமக்கு தெரியுமே. இவங்கள்ல இருந்து இப்படி ஒரு இதெல்லாம் நடக்குமா? அப்படின்னு சொல்லி அற்பமா எண்ணும் பொழுது, அங்கே அற்புதங்கள் தடைபடுகிறது. அடுத்ததா அவிசுவாசம் தேவனுடைய கிரியையை அது தடுத்து விடுகிறது. அன்பிலீஃப். அவ்விசுவாசத்தின் நிமித்தம் அவர்கள் என்ன செய்யலையாம், கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியவில்லை. ஏன்னா, அவங்க பார்த்த படங்கள் எல்லாமே தவறான படங்கள். நாங்க வனாந்தரத்துல செத்து போயிருவோம். எகிப்துல செத்தா நல்லா இருந்திருக்கும். எங்கள இங்க சாகுறதுக்கா கொண்டு வந்தீங்க. அவங்க பார்த்த படம் முழுவதுமே அவங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்தது தேவன் வாக்குத்தத்தத்த குடுத்துட்டாரு. ஆனா, அந்த வாக்குத்தத்தத்த குறித்து அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்ல. சமாதானம் இல்ல. எப்பவுமே அவங்க இருதயம் ஒரு கொதித்துக் கொண்டே இருக்கிற ஒரு நிலைமையில தான் அவங்க இருந்தாங்க. அப்போ இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்ளாமல் போனதற்கு காரணம், மனதுல வேற 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 படங்களை அவர்கள் பார்த்துக் கொண்டே இருந்ததுதான் காரணம். அதனால நம்முடைய மனது என்ன படங்களை பார்க்கிறது என்பதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். நம்ம நெறைய அற்புதங்கள பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, "உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்." நாசரேத் மக்கள் நெனைக்கிறாங்க, இவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறாங்க. ஆனா, உண்மையிலேயே அவர் யார் என்பதை அவர்கள் அறியவில்லை. அவர் நேற்றும், இன்றும், என்றும் மாறாதவராயிருக்கிறார். அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவருடைய இருதயத்தை நாம் பார்த்து, அவர் வாக்குத்தத்தங்களாய் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை மாத்திரமே நிஜமாய் பார்த்து, அத விஷுவலைஸ் பண்ணி பார்த்து, அத இமேஜினேஷன்ல பார்க்கும் பொழுது, அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். இப்போ மனதுல படமா பார்க்கிறது மாத்திரமல்ல, இந்த மனதுல ஒரு வார்த்தைய நம்ம மனதுல எத படமா பார்க்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். மனதில் அவருடைய வார்த்தையை நம்ம படமாய் பார்க்க வேண்டும். வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த அந்த பாக்கியவானுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள தான் தொடர்ந்து அந்த வார்த்தையில நம்ம பார்க்கிறோம். அப்போ தியானம் என்பது என்ன? இப்போ மனதுல தேவனை குறித்து அவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அத அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பதும், அந்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிற வார்த்தைகளை நம்ம அத பார்க்கும் பொழுது, அந்த வார்த்தைய நம்ம தியானிக்கும் பொழுதே, நமக்குள்ள ஒரு சந்தோஷம் ஏற்படணும். நமக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்படணும். இதுதான் எனக்கு நடக்க போகுது. அப்படின்னு அந்த வார்த்தைகளோடு கூட அந்த மனதுல நமக்கு நம்ம ஒரு அந்த வார்த்தைய நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறோம். அத விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறது மாத்திரம் அல்லாமல், அந்த விஷுவலைஸ் பண்ற காரியங்களோடு கூட நம்முடைய மனதுல சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும். அந்த வார்த்தையை நிஜமா பார்த்தா தான் நமக்கு சமாதானமும், சந்தோஷமும் உண்டாகும். இது 2ம் இணைஞ்சிருச்சு அப்படின்னா, நிச்சயமா அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடந்ததாக அது ரியாலிட்டியா மாறும். அங்க மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பா நடக்கும். இப்போ ஒரு வசனத்த நான் வாசிக்கிறேன். எரேமியா 15வது அதிகாரம் 16வது வசனம். இந்த வசனத்த நீங்க தியானிக்கும்போது இன்னும் நல்லா புரியும். தாவீதெல்லாம் நெறைய இடங்கள்ல அததான் சொல்றாரு. வசனத்தை உட்கொண்ட உடனே எரேமியா 15, 16 வாசிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும், என் இருதயத்துக்கு
மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா அங்க சொல்றாரு, உம்முடைய வார்த்தைகளை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். எப்படி உட்கொள்ள முடியும்? அத அப்படியே படமா பார்த்து, அத அப்படியே நிஜமாய் பார்த்து, அந்த வார்த்தைய உட்கொள்ளும் பொழுதே, அந்த வார்த்தைகள் அவருக்கு சந்தோஷமும், அவருடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியையும் கொடுத்ததாம். சூழ்நிலை எதிரா இருக்கலாம். ஆனா, நீங்க தேவனை நம்புவீங்கன்னா, அவருடைய வார்த்தையை விஷுவலைஸ் பண்ணி, அத இமேஜினேஷன்ல பார்த்து, அத நீங்க சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் அந்த வார்த்தையை நீங்க உள்வாங்கும் பொழுது, அதுதான் பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசம். அந்த ஆண்டவர் சொல்றார், "நீங்கள் என் நாமத்தினாலே எதைக் கேட்பீர்களோ, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதைச் செய்வேன்." அது என்ன காரியமா இருந்தாலும் சரி, அவர் செய்வேன் அவர் சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்துட்டார்ன்னா, அவர் அதை செய்து முடிப்பார். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரைப் பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையையும் அவர் என்ன செய்றார்? வேல்யூ பண்றாரு. நம்முடைய ஒவ்வொரு எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். இப்போ சாட்சிகள் தாவீது சொல்றாரு சங்கீதம் 119:11 சங்கீதம் 119:11 111 உம்முடைய சாட்சிகளை நித்திய சுதந்திரமாக்கிக் கொண்டிருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. அவருடைய சாட்சிகள் என்ன? வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைய பார்க்கிறோம். அதெல்லாம் நமக்கு சாட்சியா இருக்குது. இல்ல நம்ம கூட இந்த நாட்கள்ல உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய சாட்சிகள கேட்கிறோம். அது எல்லாவற்றையும் நித்திய சுதந்திரமாக்கி எனக்கு இன்ஹெரிட்டன்ஸா நான் மாற்றி இருக்கிறேன். அவைகளே என் இருதயத்தின் மகிழ்ச்சி. உலகம் சந்தோஷத்த எதுல தேடுதுன்னா, சூழ்நிலைகள்ல தேடுது. ஹாப்பினஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹேப்பனிங்ஸ். பட் ஜாய் கம்ஸ் ஃப்ரம் த லார்ட். ஹாப்பினஸ் அப்படின்னா, இந்த உலகத்துல ஏதோ ஒண்ணு நடந்தா கிடைக்கக்கூடிய ஒரு டெம்பரரி சந்தோஷம். ஆனா எதுவுமே நடக்காத பொழுது, அவருடைய வார்த்தையின் சந்தோஷத்தினால் நம்முடைய இருதயம் நிரப்பப்படும் பொழுது, அதுதான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற ஒரு காரியம். அந்த தேவன் மேல நம்பிக்கை வைத்து, அந்த காரியங்களை தேவனுடைய வார்த்தையில் உள்ள காரியங்களை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம். அது சொல்லி முடியாத ஒரு சந்தோஷத்தினாலே நம்முடைய இருதயம் நிரம்பும். மிகுந்த கொள்ளை பொருளை கண்டுபிடிக்கிறது போல, உம்முடைய வார்த்தையிலே நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன் சொல்றாரு. அப்போ தேவனுடைய வார்த்தை, அவருடைய வாக்குத்தத்தங்கள் இது எல்லாம் நம்முடைய இருதயத்திற்கு மகிழ்ச்சியை தருகிற ஒரு உணவாய் இருக்கிறது. நம்ம அவருடைய வார்த்தையை அப்படி ரியலா நிஜமா பார்க்கிறோமா? அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு வார்த்தைய நிஜமா பார்க்காத வரைக்கும், நம்ம இஸ்ரவேல் ஜனங்கள மாதிரி சுற்றித் திரிந்து கொண்டே தான் இருக்கணும். அப்பா நீங்க சொல்லிட்டீங்க. இதுதான் எனக்கு நடக்குதுன்னு சொல்லி, அந்த வார்த்தைய உட்கொள்ளும் பொழுதே, உங்களுக்குள்ள சந்தோஷம் பெருகுமானால், அப்பதான் உண்மையாகவே நம்ம தேவனை விசுவாசிக்கிறோம் என்பது நிஜமாகிறது. இப்போ அ ஒரு சம்பவத்த நம்ம வாசிக்கும் பொழுது, இன்னும் நமக்கு நல்லா புரியும். லூக்கா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து ஒரு காரியம். இப்போ ஒரு சூம்பின கையை உடைய மனிதன் அங்க ஓய்வு நாள்ல ஜெப ஆலயத்துல இருக்கிறான். அப்போ வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவை குறித்து குற்றம் பிடிக்கும்படி ஓய்வு நாள்ல அவர் சுகமாக்குவாரா அப்படின்னு அவர் மேல நோக்கமா இருக்கிறாங்க. அவர் அங்க வசனம் சொல்லுது 8வது வசனம், அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து.
சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, "நீ எழுந்து நடுவே நில்" அப்படின்னு சொல்றாரு. ஓ சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கிறாரு, "ஓய்வு நாட்கள்ல நன்மை செய்வதோ, தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ, அழிப்பதோ எது நியாயம்?" அப்படின்னு சொல்லி, அங்கே அவர்களிடத்தில் பரிசேயர்ட்ட, வேதபாரகர்ட்டலாம் கேட்கிறார். கேட்டுட்டு, "உன் கைய நீட்டுன்னு" சொல்றாரு. அவன் கை மறு கையைப் போல சொஸ்தமாயிற்று. இப்போ இவங்க இந்த வேத பாரகருக்கு, பரிசேயருக்கு, இவங்க சட்ட திட்டங்கள, நியாயப்பிரமாணங்கள, பாரமான காரியங்கள, கட்டளைகள ஜனங்கள் மேல சுமத்துறாங்க. ஆனா, அவங்க அத செய்யறதில்ல. ஆனா, நியாயப்பிரமாணம் முழுமையும் அன்புல தான் அடங்கி இருக்குதுங்கிறது அவங்களுக்கு புரியவே இல்ல. அதனால தான் இயேசு சொல்றாரு, "இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும், தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது." அது என்ன 2மே அன்பு தான். இப்போ ஓய்வு நாள்ல இவங்க குற்றம் பிடிக்கலாம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிற எண்ணங்களை அவர் அறிந்து, இன்னைக்கும் நீங்க உங்க படத்துல, உங்க மனதுல என்ன படம் பார்த்துக் கொண்டிருக்கிறீங்கங்கிறதை அவர் அறிந்திருக்கிறார். இது எப்படி நடக்கும்? இது நடக்குமா? இது நடக்காதா? இத தேவன் செய்வாரா? மாட்டாரா? ஒரு ஜெபத்துக்குன்னு நம்ம போகும்பொழுதே, அத சொல்லிட்டு, நம்ம எத்தன பேர் அதுக்கப்புறம் அத குறித்து கவலைப்படாமல் இருக்கிறோம்? குடுத்துட்டு நம்ம என்ன செய்றோம்? மனதுல வேற படங்கள பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமையை நாமே நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட விடாதபடி நாம் மட்டுப்படுத்துகிறோம். இப்ப இன்னும் ஒரு வசனம் வாசிக்கிறேன். அவருடைய சிந்தனைகளை, நம்முடைய சிந்தனைகளை எந்த அளவுக்கு அவர் அறிந்திருக்கிறார். அங்க யோவான் 2ஆம் அதிகாரம் 24, 25ல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், அப்படி இருந்தும் இயேசு எல்லோரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷருக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை. நமக்குள்ள இருக்கிறத, நம்முடைய மனதுல இருக்கிறத, நம்முடைய இருதயத்துல இருக்கிறதை அவர் அறிந்திருக்கிற தேவன். அதனால தான் நம்ம எத படமா பார்க்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமாய் இருக்கிறது. நம்ம தப்பு தப்பா படத்த பார்த்துட்டு, தப்பு தப்பா விஷுவலைஸ் பண்ணி, பயத்தையே கற்பனை பண்ணி, அதையே பெருசா பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அதுதான் நடக்கும். இன்னைக்கு நம்ம நம்ம வாழ்க்கையில நம்ம ஒரு சில விளைவுகளை பார்க்கிறோம்னா, என்னைக்கோ நம்ம பார்த்த படங்கள். அப்போ இந்த நாள்ல தேவன் நம்முடைய இருதயத்தின் அந்த காணக்கூடிய காரியங்கள, அந்த விஷுவலைஸ் பண்ணுகிற காரியங்களை தேவனுடைய வார்த்தையில் நம்ம விஷுவலைஸ் பண்ணி, அத நம்முடைய சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு அந்த வார்த்தைய, இந்த வார்த்தை எனக்கு இப்படிதான் சொல்லுது. எனக்கு இப்படித்தான் நடக்கும். அப்படிங்கிறத நீங்க அத பார்த்து, அத பிக்சரைஸ் பண்ணி பார்க்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ ஆதியாகமத்துல நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, "நீ வானத்தை அண்ணாந்து பார். நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு" என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, "உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும்" என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இப்ப விசுவாசத்தினாலே நம்ம நீதிமான்கள் ஆகியிருக்கிறோம். இப்ப ஆபிரகாமும் ஒன்றை விசுவாசிக்கிறார். அவர் அதை நீதியாக பார்க்கிறார். எத பார்க்கிறாரு? ஆபிரகாம கூப்பிட்டு வெளிய அழைத்து கூடாரத்த விட்டு வெளிய கொண்டு வந்து ஒன்றை காண்பிக்கிறார். "நீ பாரு, நீ வானத்த பாரு. இதுல இருக்கிற நட்சத்திரங்கள பாரு. இந்த நட்சத்திரங்கள உன்னால எண்ண முடியுமா? இத எண்ண முடியும்னா நீ எண்ணிப் பாரு. உன் சந்ததி இப்படித்தான் இருக்கும்" என்று தேவன் ஒரு காட்சியை பார்க்கிறார், காண்பிக்கிறார். இந்த காட்சிய ஆபிரகாம் பார்க்கிறார். ஒவ்வொரு நட்சத்திரத்த பார்க்கும் பொழுதும், அந்த நட்சத்திரம் எல்லாம் அவருடைய சந்ததிகளாய் அவர் பார்க்கிறார்.
எதுக்காக இதெல்லாம் ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். எத விஷுவலைஸ் பண்றோம்? நட்சத்திரத்த பார்க்கும் பொழுதெல்லாம் ஆபிரகாமுக்கு ஒரு சந்தோஷம் நிரம்பி இருக்கும். முதல்ல ஒருவேளை அவருக்கு ஆசோலேஷன் இருந்தது. ஆனா, தேவன் காண்பித்த படத்தை அவர் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பித்த அந்த வேளையிலே, அவருடைய சரீரம் உயிர் பெற்றது. சாராளுடைய கர்ப்பம் உயிர் பெற்றது. அங்கே அவருடைய விசுவாசம் அங்கே நீதியாக பார்க்கப்பட்டதை பார்க்கிறோம். 100 வயதுல அங்கே குழந்தையை பெற்றதை நாம் பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கும் தேவன் அவருடைய வார்த்தைய விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, அந்த சந்தோஷத்த நம்ம பார்க்கணும். அனுபவிக்கணும். வார்த்தைகள் கிடைத்த உடனே அது எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு சந்தோஷத்த கொடுக்குதோ, அவ்வளோ தூரத்துக்கு நம்ம வாழ்க்கையில அந்த வார்த்தை நிறைவேறுதுங்கிறத நீங்க அறிந்து கொள்ளலாம். இன்னொரு வசனத்த வாசிக்கிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம், 15ஆம் வசனங்கள். லோத்து ஆபிராமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிராமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப் பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். இங்க ஆண்டவர் சொல்றது எல்லாமே நீ பாரு. என்ன சொல்றாரு? உன் கண்களை ஏறெடுத்து நீ வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே நோக்கி பார். எல்லாத்தையும் சுத்தி பாரு. இது எல்லாத்தையும் நீ பார்க்கிற இந்த பூமி எதெல்லாம் நீ பார்க்கிறியோ, இதெல்லாம் நான் சுதந்தரிக்கும்படி எதெல்லாம் நீ சுதந்தரிக்கிறதற்கு நீ விருப்பப்பட்டு பார்க்கிறாயோ, அது எல்லாவற்றையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து, அது மாத்திரம் இல்ல, நட்சத்திரங்களை பார்க்கும்படி சொன்னவர் பூமியின் தூளை அவர் பார்க்க சொல்லுகிறார். மணல் போல உன் சந்ததி பெருகும். நீ பூமியின் தூள உன்னால எண்ண முடியுமா? அவ்வனமாய் உன் சந்ததி இருக்கும். இன்றைக்கும் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் நம்ம இருக்கிறோம்னா, ஆபிரகாமின் சந்ததிகள் கணக்கற்ற மக்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அந்த வார்த்தை நிறைவேறுச்சானா, நிச்சயம் நிறைவேறிற்று. இதுக்கெல்லாம் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் அவர் படத்தை பார்த்தாரு. இன்றைக்கு நம்மை குறித்து அவர் ஏற்கனவே படத்தை பார்த்தார். இப்படியெல்லாம் என் சந்ததி பெருகும். விசுவாசத்தினாலே நாம் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம்னா, ஆபிரகாம் அன்றைக்கே அந்த படத்தை பார்த்தார். அதனாலதான் இன்றைக்கு பூமியின் தூளை போல நம்ம இருக்கிறோம். உலகம் முழுவதும் அவரை ஏற்றுக்கொண்ட மக்கள், அவரை விசுவாசிக்கிற மக்களின் கூட்டம் அதிகமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப எதை பார்க்கிறோங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கிறது. பாரு, அவர் சொல்ற வார்த்தைய தேவனே ஆபிரகாம்ட்ட சொல்ற காரியம். நீ நோக்கி பார், உன் கண்களை ஏறெடுத்து பார், நீ பார்க்கிற இந்த பூமி, நீ எதெல்லாம் பார்க்கிற, நீ மனதுல இதெல்லாம் எனக்கு கிடைக்குது, இதெல்லாம் என் தேவன் எனக்கு சுதந்திரமா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்க்கிற எல்லாவற்றையும் உனக்கு தருவேன். பூமியின் தூளை போல் உன் சந்ததி இருக்கும். அவர் சொன்னது நடந்தது. நடந்ததா அப்படின்னா நடந்ததுன்னு நீங்க வேதத்தின் மூலம் நீங்க நம்புறீங்கன்னா, இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களும் அது நிறைவேறியே தீரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும். இப்பவே நீங்க அத குறிச்சு சந்தோஷப்படணும். உங்க ஃபீலிங்ஸ் எதோட அட்டாச் ஆயிருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இன்னைக்கு உலகத்துல சொல்லிக் குடுத்து கொண்டு இருக்கிறான். அவங்க பிசிக்கலா எதையோ மேனிஃபெஸ்ட் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா நம் தகப்பன் நம்ம நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். அப்போ நமக்கு எவ்வளோ தூரம் அவருடைய வார்த்தை நமக்கு உண்மையா இருக்கும். இப்போ நீங்க எதையாவது தோல்வியையே நீங்க பார்த்து கொண்டு இருந்தீங்க. எனக்கு இது நடக்காது. இப்படித்தான் உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ வச்சு, இல்ல இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகள வைத்து, நீங்க எத படமா பார்க்கிறீங்களோ, எதெல்லாம் நீங்க எனக்கு நான் தோல்வி அடைஞ்சிருவேன். எனக்கு லக்கே கிடையாது. அவ்வளோ எனக்கு இது நடக்காது அப்படின்னு இதையே பிக்சரைஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
உங்க அந்த மனதுல அந்த படங்கள் பெரிதாக ஆரம்பிக்கும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலயும் நடக்கும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அவரு வாக்கு குடுத்துட்டார்ல, ஏன் இன்னும் நிறைவேற்றாம இருக்கிறாரு? சில காரியங்கள் தாமதமாகலாம். அது தேவனுடைய மகிமைக்காக. ஆனா பல வேளைகளிலே நாம் தான் அதற்கு தடையாக இருக்கிறோம். இப்போ தேவனுடைய வாக்குத்தத்தங்கள நம்ம எத்தன பேர் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறோம்? அவர் சொல்றாரு, "எல்லாத்துலயும் உனக்கு நான் ஜெயத்த கொடுக்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் உனக்கு வெற்றி தான். உனக்கு தோல்வி என்பது கிடையாது." அப்படிங்கிறத நம்ம விஷுவலைஸ் பண்றோமா? அப்படி விஷுவலைஸ் பண்ணும் பொழுது நம்முடைய இருதயம் விசுவாசத்தினால் நிரம்பும். நம்பிக்கையினால் நிரம்பும். அந்த விசுவாசம் தான் நமக்கு நீதியாய் எண்ணப்படும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. எது விசுவாசம்? அவர் செஞ்சு முடிச்சத வாக்குத்தத்தங்கள வாசிக்கும் பொழுதே, தியானிக்கும் பொழுதே, அவர் செய்து அது நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்து முடித்ததைப் போல சந்தோஷத்தோடு அனுபவிப்பது தான் விசுவாசம். நீங்க இன்னும் அத பிசிக்கலா பார்க்காம இருக்கலாம். அதுக்காக அது உங்க வாழ்க்கையில நடக்கலங்கிறது அர்த்தமே இல்லை. அது முடிஞ்சிருச்சு அவ்வளதான். இந்த வார்த்தைய நீங்க குடுத்துட்டீங்க. எனக்கு அது நடந்து விட்டது அப்படிங்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். வசனம் சொல்லுது உண்மையுள்ளவைகள். அதனால தான் பிலிப்பியர்ல பவுல் எழுதுறாரு. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நம்ம எத சிந்திக்கிறோம்? தேவையில்லாத காரியம். ஒருத்தர் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க, ஏதாவது நமக்கு செஞ்சுட்டாங்கன்னா, உடனே கசப்பு. அந்த நபர் ஒருவேள உண்மையாவே நமக்கு கெடுதல செஞ்சிருக்கலாம். கெடுதலான வார்த்தைகள பேசியிருக்கலாம். பல வருஷங்களா உங்களுக்கு அவங்க செஞ்சு கொண்டு இருக்கலாம். ஆனா, உங்க இருதயம் அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் என்றால், நீங்க தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க முடியாமல் நாம் போய்விடுவோம். வசனம் சொல்லுது. எத சிந்திக்கணும்? உண்மை உள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ் இவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும், அடைந்தும், கேட்டும், கண்டும் இருக்கிறவைகளையோ அவைகளையே செய்யுங்கள். நீங்க சிந்திச்சாதான் அத செய்ய முடியும். அப்ப நம்முடைய எண்ணங்கள்ல ஒண்ணு நேற்றைய தினத்துல என் இருதயத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தைய தான் வைத்தார். இப்போ நமக்கு பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கு. ஆனா இன்னைக்கும் நெறைய பேருக்கு மன்னிக்க முடியல, கசப்பு, ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கோம். அப்ப இத முதல்ல நீங்க விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க எந்த அளவுக்கு ஒரு 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 நீங்க ஒரு ஸ்டோரி மாதிரி ஒரு கதைய நீங்க உண்டாக்கி, நீங்க உங்களுக்கு எதிரா இருக்கிறவங்கள கூட, நீங்க எந்த அளவுக்கு இயேசுவ போல நேசிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த அன்பு ஏற்கனவே ஊற்றப்பட்டிருக்கு. அத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்க, எனக்குள்ள தேவ அன்பு தான் ஊற்றப்பட்டிருக்கு. நான் இந்த தேவ அன்புல இருந்து தான் நான் செயல்படுறேன். அப்படின்னு சொல்லி, அத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, இயல்பாகவே நமக்குள்ள இருந்து அந்த அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அது அவர் கொடுத்துட்டாருன்னா, அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம். நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயத்துல ஏற்கனவே ஊற்றப்பட்டு இருக்கிறது. முதல்ல நீங்க அதையே படமா பார்க்கணும். அதவில் இல்லாம நம்ம கசப்பு ஒருத்தர் ஒரு வார்த்தைய இன்னைக்கு சொல்றாங்கன்னா, அவங்களுடைய செயினா அவங்கள குறித்து தாட்ஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க? என்ன பண்ணாங்க? என்ன பேசுனாங்க? இத சிந்திக்க ஆரம்பித்தோம்னா, நம்முடைய வாழ்க்கை என்ன பார்க்க முடியாது. தேவன் நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுக்க விரும்புகிற நன்மைகளை நம்ம சுதந்தரிக்க முடியாது. அவர் குடுத்துட்டாரு. ஆனா, அதற்கு தடையாய் நாம் இருக்கிறோம். எதையுமே அவர் நமக்கு எல்லாத்தையும் அவர் கொடுக்கிற நல்ல தகப்பன். எல்லாத்தையும் விட்டுட்டு, "அப்பா, என்னை உம்முடைய அன்பினால நீங்க நிறைச்சிருக்கிறீங்க.
அப்படிங்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்க நம்முடைய மனதுல தொடர்ந்து நம்ம பார்க்கிற படங்கள் தான் நம்முடைய எண்ணங்களை அது டிசைன் பண்ணுது, வடிவமைக்குது. நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய ஆக்ஷன்ஸா மாறுது. நம்முடைய ஆக்ஷன்ஸ் தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய டைரக்ஷன தீர்மானம் பண்ணுகிறதா இருக்கிறது. அதனால அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய வார்த்தைகளினாலே நம்முடைய மனதை நிரப்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதுதான் அந்த இமேஜினேஷனுடைய பவர், விஷுவலைசேஷனுடைய பவர்ங்கிறது ரொம்ப பெரிது. அதுதான் பெற்றுக்கொண்டோம் என்கிற விசுவாசம். நம்ம உலகத்துல இருக்கிறவங்கள போல நம்ம திங்க் பண்றதுக்கு அழைக்கப்படல. நம்ம வானத்துக்குரியவர்களாய், பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாம் நாட அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறோம்னா, அவரைப் போல சிந்திக்கிற சிந்தனைகளை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். ஒரு சின்ன ஒரு காரியம், சின்ன ஒரு செய்தி உங்கள அப்படியே பதற்றத்துக்குள்ள ஆட்படுத்துதுன்னா, இன்னமும் மண்ணானவனுடைய சாயலை நம்ம களைந்து போடல. வானவருடைய சாயலை நாம் தரித்துக் கொள்ளாத இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ நம்முடைய மனதுல தொடர்ந்து பார்க்கிற விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையின் நிலையை பாதிக்கிறது. ஆபிரகாம்ட்ட உன்னை கூப்பிட்டு காண்பித்து இதை பார் அப்படின்னு உலகத்தை படைத்தவர் சொல்றார்னா, இன்றைக்கு நமக்கும் அது எவ்வளவு பொருந்தும். நம்முடைய தகப்பன் ஆபிரகாம், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நீங்கள் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் அவனை அழைத்து அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்முடைய தகப்பன் எத பார்த்தாரு? மணல பார்க்கும்போது அவருடைய சந்ததிய பார்க்கிறாரு. நட்சத்திரங்கள பார்க்கும்போது அவருடைய சந்ததிய பார்க்கிறாரு. அவர் பார்த்ததுனால தான் இன்றைக்கு நாம் அவருக்கு சந்ததிகளாய் மாறியிருக்கிறோம். அப்ப மனத தேவனுடைய வார்த்தையினால நம்ம நிரப்பி வச்சிருக்கிறணும். அதனாலதான் யோசுவா 1 அவர் சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துல நீ என்ன செய்? தியானித்துக் கொண்டிரு. அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அப்ப அந்த வாக்குத்தத்தங்கள தியானிச்சு, அதுல நம்ம சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும். வசனம் சொல்லுது, தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கும் முன்னாடி ஒரு சிந்தனை, ஒரு தரிசனம் இருந்தது. அதுபோலதான் தேவன் நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இப்படிலாம் இருக்கணும், இப்படிலாம் நடக்கணும் அப்படின்னு தேவன் நமக்கு கொடுத்த ட்ரீம்ஸ் இருக்கு, தரிசனங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. இது இல்ல அப்படின்னா ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? சீர்கெட்டு போவார்களாம். தரிசனம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்குதான்னா, ஒரு கப்பல் திசையே தெரியாம எந்த பக்கம் போகணும்னு தெரியாம தடுமாறி கொண்டிருக்கிறதை போல் இருக்கிறதாம். இன்றைக்கு நீங்க எதை தரிசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிற தேவன். இன்னைக்கு உன்னதத்துல ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் அவர் நம்மை நிறைத்திருக்கிறார். அத நம்ம சுதந்தரிக்கிறோமா அப்படின்னா, இன்னும் இல்ல. காரணம் என்னன்னா, நம்முடைய மனதுல வேற வேற படங்கள ஓட்டிக்கொண்டே இருக்கிறோம். இப்ப யோசேப்பு ஒரு குழந்தையா, ஒரு சிறுவனா இருக்கும் பொழுது, தேவன் அவனுக்கு கனவுகள கொடுக்கிறாரு. அவன் கண்ட கனவுகள்ல அவன் சகோதரர்கள், தாய், தகப்பன் எல்லாரும் அவனுக்கு முன்னாடி வணங்கி நிக்கிறத பார்க்கிறான். அந்த கனவு கிடைத்த உடனேலாம் அது நிறைவேறல. அதுக்கு பதிலா சகோதரர்கள் அவன வெறுத்தாங்க. அவன் அடிமையா விற்கப்பட்டான், சிறையில போடப்பட்டான். ஆனா யோசேப்போ கனவை விட்டுவிடவில்லை. பல ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் அதை நிறைவேற்றினார். அவன் சொல்றான், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்த சொல்றது தேவனுக்குரியது அல்லவா?
அப்போ அவனுக்கு அது தெரியுது. இது எனக்கு ஒரு கனவ கொடுத்தார்னா, அந்த கனவுக்குரிய அர்த்தத்தையும் அவன் அறிந்திருந்தான். அதனால பொறுமையோட காத்திருக்கிறான். அப்ப இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், நேற்று உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், அது நடக்கலன்னா கூட அத விட்றக்கூடாது. நிச்சயம் அது நடந்தே தீரும். அத மாத்திரமே நீங்க படமா பார்த்து நடந்ததைப் போல நீங்க உங்க இருதயத்துல சிந்திக்க ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. இப்போ தாவீத பார்க்கிறோம். தாவீது கோலியாத்த பார்த்தப்போ மற்றவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா தாவீது எத பார்க்கிறாரு? கோலியாத்துடைய பெரிய உருவத்த பார்க்கல. அவன் தேவனுடைய பெரிய வல்லமையை பார்த்தான். அவன் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறான். இந்த கோலியாத் எம்மாத்திரம். இவன் எவ்வளவு உருவம் தான் பெருசு. ஆனால் என் தேவன் இவனை விட பல மடங்கு வல்லமை உள்ள தேவன். அவன் சொல்றான், "நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய சேனைகளுடைய தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தினாலே நான் வருகிறேன்." அவன் பார்க்கிறான். அவன ஜீவனுள்ள தேவனா பார்க்கிறான். பார்க் பா தாவீது பார்க்கிறதே தேவனை எப்படி பார்க்கிறான்? ஜீவனுள்ள தேவன், வல்லமையுள்ள தேவனாய் அவன் விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறான். மற்றவங்க கோலியாத்த பார்க்கிறாங்க. கோலியாத்துடைய உருவத்த பார்க்கிறாங்க. அவன் சத்தத்த பார்க்கிறாங்க, கேட்கிறாங்க. இது எல்லாம் பயத்தை ஏற்படுத்துது. இன்றைக்கு வேதத்தில் உள்ள அத்தனை பரிசுத்தவான்களையும் நீங்க பார்ப்பீங்கன்னா, அவங்க எத படமா பார்த்தாங்கங்கிறத நீங்க அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் காணக்கூடாத உலகத்த நம்ம ரியலா பார்க்க முடியல. எலிசாவினுடைய வேலைக்காரன் அங்க சுற்றி சீரிய படை சுற்றிலும் அவர்களை வ சூழ்ந்து கொண்ட உடனே அவனுக்கு பயம் வருது. ஐயோ ஆண்டவரே! அப்படின்னு பயப்படுறான். ஆனா எலிசா காணக்கூடாத உலகத்த லிட்ரலா பார்க்கிறாரு. எத்தன பேர் என்ன சூழ்ந்திருந்தா என்ன? என் தேவனுடைய படை என்னை சூழ்ந்திருக்கிறது. அவர் காணக்கூடாத உலகத்த விஷுவலைஸ் பண்ணி பார்க்கிறாரு. அவர் ஜெபித்த ஒரே ஜெபம், "இவன் காணும்படி இவன் கண்களை திறந்தருளும்." எங்களுக்கு இந்த இந்த படைய எதிர்த்து எங்களுக்கு ஃபைட் பண்றதுக்கு பலன் தாங்கன்னு கேட்கல. இவங்கள நினைச்சு நாங்க இவங்கள என்ன செய்ய, எப்படி இவங்கள எங்கள விட்டு தொரத்தன்னு எதுக்குமே ஜெபிக்கல எலிசா. ஒண்ணே ஒண்ணு ஜெபிக்கிறாரு. "நான் உன்ன பார்த்துட்டேன். நான் காணக்கூடாத உலகத்துல உன்ன ரியலா பார்க்கிறேன். என்னை சுற்றிலும் தேவன் தன்னுடைய படைகளை அனுப்பியிருக்கிறார். இரவும் பகலும் என்னை பாதுகாக்கும்படி எனக்காக தம்முடைய தூதர்களை அவர் அனுப்பி இருக்கிறார். நான் எதுக்கு பயப்படணும்?" அப்படின்னு அவர் இருக்கிறார். ஆனா வேலைக்காரனுக்கு பயம் வந்தது. "இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும்" அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். இப்போ வேலைக்காரன் மலை எங்கும் தேவ தூதர்களுடைய சேனை நிறைந்திருக்கிறதை பார்க்கிறான். இன்றைக்கு நீங்க எத படமா பார்க்கிறீங்க? உங்கள சுற்றிலும் தேவ தூதர்களுடைய கூட்டத்தை தேவன் அனுப்பி இருக்கிறார். அவர் நமக்காக ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் குடுத்து தூதர்கள அனுப்பி இருக்கிறாராம். நம்மை பாதுகாக்கும்படி, நம் குடும்பத்தை பாதுகாக்கும்படி, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். "He has given special orders concerning you" அப்படின்னு சொல்லி ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் குடுத்து அந்த ஏஞ்சல்ஸ அனுப்பி இருக்கிறாராம். நீங்க இத படமா பார்க்கிறீங்களா? இல்ல உலகம் உங்களுக்கு கொடுக்கிற நியூஸு, இல்ல நீங்க திங்க் பண்ற எண்ணங்கள், உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ்ல நடந்த காரியங்கள நிஜமாய் படமாய் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? கண்ணுக்கு தெரியறது எல்லாமே உண்மை கிடையாது. கண்ணுக்கு முன்னாடி கோலியாத் இருக்கிறான். பெருசா தான் இருக்கிறான். அதுக்காக தேவன விட அவன் வல்லமை உள்ளவனான் அப்படின்னா, நிச்சயமாக இல்லை. இன்னைக்கு உங்க கண்ணுக்கு முன்னாடி எந்த சூழ்நிலை பெருசா தெரியுது. அது நிஜமா அப்படின்னா, நிச்சயம் இல்லை. தேவன் செய்ற காரியங்கள் நம்ம ஒருவேள மனக்கண்கள் பிரகாசம் அடைஞ்சாதான், அது எல்லாத்தையும் புரிய ஆரம்பிக்கும். மனது. இப்போ சிலுவையில இயேசு வேதனைய அனுபவிச்சார். அது மாத்திரம் இல்ல. அவர் அனுபவித்தது மாத்திரம் இல்ல. அத மட்டும் பார்க்கல. அவர் சிலுவைக்கு பின்பாக இருக்கக்கூடிய
வெற்றியையும் அவர் பார்க்கிறார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். அப்போ அவர் ஒண்ணு அப்பாற்பட்டு பார்க்கிறாரு. அப்போ ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இக்காலத்து பாடுகள் பின்வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஒரு பெரிய குளோரி நமக்கு இருக்கு. இன்னைக்கு நமக்கு ஏற்படுகிற சோதனையோ, இன்னைக்கு நமக்கு ஏற்பட்ட எந்த காரியங்களோ, நமக்கு சோதனை நம்ம விசுவாசத்துக்கு தான் வரும். அது பின்னாடி மிகப்பெரிய மகிமையாக நமக்கு முடியும் என்பதுல சந்தேகமே இல்ல. இங்க இயேசு எத பார்க்கிறாரு? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. அவருக்கு என்ன சந்தோஷம்? இந்த வேதனைய நான் சகித்த பிறகு என் பிள்ளைகளை நான் என்னோடு கூட சேர்த்துக் கொள்ள முடியும். அதுதான் அவருக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அவர் வந்த நோக்கமே அதுதான். அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய மகிமை, பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் அவர் உயிரோடு எழுந்தார். இதுதான் சூழ்நிலைகள பார்க்காதபடி, சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டு தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறார். உலகம் சொல்லுது, உன்ன நீ நம்பு. ஆண்டவர் சொல்றாரு, தேவனையும் அவருடைய வார்த்தையையும் நம்பு. உலகம் சொல்லுது, நீ விரும்புறது எல்லாத்தையும் தியானிச்சு பாரு. இதெல்லாம் இன்னைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி எல்லாத்தையும் குறித்து சொல்லிக் குடுக்குறாங்க. ஆனா வார்த்தை சொல்லுது, நீ அவருடைய வார்த்தையை நீ தியானித்து பார். இரவும் பகலும் அதுல தியானமா இருப்பாயாக. ஒரு தாட் வருது அப்படின்னா, அந்த தாட்ட உடனே நீங்க என்கேஜ் பண்ணாதபடி, உடனே ஆவியானவர்ட்ட நீங்க கொண்டு போகும் பொழுது, அவர் ஒரு வார்த்தைய நினைவுபடுத்துவார். அந்த வார்த்தைய நீங்க என்ன செய்யணும்? தியானிக்க ஆரம்பிக்கணும். அந்த வார்த்தைய படமா பார்க்கணும். அந்த நெகட்டிவான தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா எழும்புகிற எல்லா நெகட்டிவான தாட்ஸையும் அவருக்கு கீழ எப்ப சிறைப்படுத்த முடியும்னா, அந்த வார்த்தைய நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது, அது ரியலா உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அப்போ விஷுவலைசேஷன் வேதாகமத்தின் அடிப்படையில இந்த இமேஜினேஷன், விஷுவலைசேஷன் இது ஏதோ பகற்கனவு அல்ல. இது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மனதில் பார்த்து அதை சுதந்தரித்துக் கொள்ளுவது. நிச்சயமா அது நடக்கும். அவர் செய்து முடித்த கிரியையை நாம் தியானிப்பது. தேவன் சொன்னது நடக்குங்கிறத எதிர்பார்ப்பது. இதுதான் விசுவாச கண்களால் பார்ப்பது, பெற்றுக்கொள்ளுவது. நீங்கள் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வர்றதே இந்த விஷுவலைசேஷன் ப்ராசஸ் மூலமா தான். எப்படி நம்ம பெற்றுக்கொண்டோம்னு நம்ம விசுவாசிக்க முடியும்? அத படமா பார்க்கும் பொழுதுதான். அத படமா பார்க்கும் பொழுது வசனம் சொல்லுது, "நீ உங்க வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்தீர்களானால், நீங்கள் கேட்டதை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்து கொள்ளுங்கள்." முதல்ல அவர் நமக்கு செவி கொடுக்கிறார்ங்கிறத நம்ம அறியணுமா? எப்படி அறிய முடியும்? நான் பேசுறேன். என் அப்பா அத கேட்டுட்டே இருக்கிறாரு. எனக்காக அவர் பதில அவர் குடுத்துட்டாரு. அப்படிங்கிறத நீங்க விஷுவலைஸ் பண்ணி பார்த்தா தானே, அத நீங்க அறிந்திருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்படி அறியும்போது நீங்க என்ன கேட்டாலும் நீங்க பெற்றுக்கொள்ளுகிறீர்களாம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். விசுவாசங்கிறது இல்லாததை உருவாக்குறது அல்ல. தேவன் ஏற்கனவே வாக்குத்தத்தம் செய்ததை முன்கூட்டி காண்பிப்பது. முன்கூட்டியே நம்ம பார்ப்பது. நம்ம பழைய ஏற்பாட்டுல பல அந்த அ இஸ்ரவேல் ஜனங்கள வழிநடத்தி கொண்டு வரும்போது, எல்லா வாக்குத்தத்தங்களையும் அவர் பாஸ்ட் டென்ஸ்ல தான் சொல்றாரு. உங்களுக்கு கானான் தேசத்த கொடுத்துட்டேன். ஆனா இவங்க இத படமா பார்த்தாங்க. அவங்க ராட்சதர்கள படமா பார்க்கிறாங்க. அந்த இவங்கள வெட்டுக்கிளிகளா பார்க்கிறாங்க. ஆனா யோசுவாவும் காலேபும் மட்டும் தான் தேவன் நம்மேல் பிரியமாயிருந்தால் நம்மை அந்த தேசத்திற்கு கொண்டு போவார். அப்ப அவர் பிரியமா இருக்கணும்னா அவர ரியலா பார்க்கணுமே. அவர ரியலா பார்க்கலையே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப அவரையே ரியலா பார்க்கலன்னா,
எப்படி அவங்க வாக்குத்தத்தத்த சுதந்தரிக்க முடியும்? அவங்க மனிதர்கள பார்க்கிறாங்க, தங்கள பார்க்கிறாங்க. அந்த 10 பேர் வேவுகாரர்கள் சொன்ன வார்த்தைய பார்க்கிறாங்க. இங்க எங்கேயுமே தேவன பார்க்கல. ஆனா இந்த 2 பேர் மாத்திரம் தான் தேவனை பார்த்தார்கள். அவங்க தான் கானானை சுதந்தரித்தார்கள். சூழ்நிலைகளுக்கு மத்தியில நம்ம யார பெருசா பார்க்கிறோம்? பிரச்சனை இந்த 12 பேருக்கும் ஒரே பிரச்சனை தான். ஆனா சிலர் பிரச்சனைய பார்க்குறாங்க, சிலர் தேவனை பார்த்தாங்க. நம்ம எத பார்க்கிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் டைரக்ஷன தீர்மானம் பண்ணுகிறதா இருக்கிறது. ஆபிரகாம் சூழ்நிலைய பார்த்தா சோர்ந்து போயிருப்பாரு. தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவர் எண்ணவே இல்லையாம். அவருக்கு அந்த காலத்துல ஏதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இருந்ததா? ஏதாவது இருந்ததா? இல்ல 100 வயசுல டாக்டர்ட்ட போனா, டாக்டர் சாத்தியம்னு சொல்ல முடியுமா? எதுவுமே இல்ல. ஆனா, அவர் ஒண்ண நினைக்கவே இல்ல. தன் சரீரம் செத்து போனதையும், சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணவே இல்ல. இதே போல தான் ஹீலிங்க்கும். அவர் சொல்றாரு, "நீ குணமாயிட்டேங்கிறாரு." ஆனா, நம்மளால அத விசுவாசிக்க முடியுதா? நம்ம எத படமா பார்க்கிறோம்? நான் குணமாயிட்டேன். அப்பா, உங்க தழும்புகளால நான் குணமாயிட்டேன். நீங்க உங்கள விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். நீங்க அந்த பலவீனத்துல இருந்து, அந்த அந்த சுகவீனத்துல இருந்து நீங்க விடுதலை அடைந்ததையும், நீங்க நல்லா வேலை செய்றதையும், நீங்க எழும்பி நடக்கிறதையும், உங்க வயது வயது போல திரும்பி பலன் அடைந்ததையும், நீங்க விஷுவலைஸ் பண்றீங்களா? இல்ல இனிதான் அவர் ஒண்ண குடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறீங்களா? அவர் சிலுவையில ஏற்கனவே உங்களுக்கு சுகத்தை கொடுத்து விட்டார். எத பார்க்கிறோங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கும் நம்ம சுதந்தரிக்காம இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களைப் போல, அவர் குடுத்துட்டேன்னு சொன்னத அவங்களால நம்பவே முடியல. அதனால சுதந்தரிக்க முடியல. இன்னைக்கும் அவர் சொல்றாரு, "உனக்கு சமாதானத்த கொடுத்தேன். உனக்கு சுகத்த கொடுத்திருக்கிறேன். உனக்கு தேவ அன்ப உனக்குள்ள ஊற்றி இருக்கிறேன்." எல்லாமே அவர் நமக்கு கொடுத்துட்டாரு. ஆவிக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களினாலும் உன்ன ஆசீர்வதித்திருக்கிறேன். இத விஷுவலைஸ் பண்றோமா? இல்ல நம்மகிட்ட இன்னைக்கு என்ன இல்லையோ, அத விஷுவலைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோமா? ஒரு நாள் கூட நம்ம பிரச்சனைய பார்க்கவே தேவையில்ல. இந்த உலகத்தை படைத்தவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார். என் வார்த்தைகள அவர் வேல்யூ பண்றாரு. நான் பேசுவேன். நான் பேசுறத என் அப்பா கேட்டுக்கொண்டு இருக்கிறார். என் அப்பா எனக்காக பதில் தருகிறார். தானியேல்ட்ட தூதன் வந்து சொல்றான், "உன் வார்த்தைகள் நீ பேசின உடனேயே அது கேட்கப்பட்டது." ஏன்னா தானியேல் அவருக்கு பிரியமானவனாய் இருந்தான். அவரை எல்லா சூழ்நிலைகளிலும் பெரியவராய் பார்த்தான். இன்றைக்கு நம்ம நம்முடைய சூழ்நிலைகளில யாரை பெரிதாய் பார்க்கிறோம்? பேதுரு அங்க தண்ணீல நடக்கிறதுக்காக இயேசு வான்னு கூப்பிடுறாரு. இறங்கி தண்ணி மேல நடக்கிறாரு. இயேசுவ பார்த்து கொண்டே இருக்கிற வரைக்கும் நடந்தாரு. காற்றையும் அலையையும் பார்த்த உடனே மூழ்க ஆரம்பித்தார். இயேசுவை பார்க்கும் பொழுது நமக்குள்ள விசுவாசம் வளரும். சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது நமக்குள்ளே பயம்தான் வளரும். பயம் பல கற்பனைகளை உண்டாக்கும். அந்த கற்பனைகளையே நீங்க தியானித்து ஒண்ணு இன்னொரு உலகத்துக்குள்ள நீங்க பாதாள உலகத்துல நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க மேலானவைகளை தியானிக்கல. கீழானவைகளை தியானித்துக் கொண்டிருக்கிறீங்க. அப்போ அந்த பாதாளத்தின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறது. எத தியானிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. எரிகோ மதில்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் மக்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. அது ரொம்ப பெரிய மதில்களா இருக்கு. மனித பலத்தினால அந்த மதிலை உடைக்க சாத்தியமே இல்ல. அதுவும் 7 நாளைக்குள்ள எதுவுமே நடக்க சாத்தியம் இல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு யோசுவா 6:2ல எரிகோவ உன் கையில ஒப்பு கொடுத்தேன். அவர் சொல்லிட்டாரு. நான் குடுத்துட்டேன்ட்டாரு. மதில்கள் இன்னும் நின்று கொண்டு தான் இருக்கு. தேவன் ஏற்கனவே எத பேசுறாரு? வெற்றியை பேசுகிறார். அவர் முடிவ பேசுறாரு. நம்ம ஆரம்பத்துல இங்க என்ன நடக்குதுங்கிறதையே பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நடந்ததைப் போல தான் அவர் பேசுறாரு. முடிவை ஆரம்பத்திலிருந்து பார்க்கிறாரு.
ஆனா நம்ம ஆரம்பத்தையே பார்த்துக்கொண்டு, இதுக்கு முடிவு இப்படித்தான் வந்துரும்னு நம்மளே ஒரு முடிவ தீர்மானம் பண்றோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்றாரு, "நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். நான் உன்னை சுகமாக்கி இருக்கிறேன். நான் உனக்கு என் சமாதானத்த கொடுத்திருக்கிறேன். உன் வாசஸ்தலத்த விசாரிக்கும்போது நீ ஒரு குறைவையும் காண மாட்டாய். உன் கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பாய்." நீதிமானின் கூடாரத்தில் இரட்சிப்பின் கெம்பீர சத்தம் தொனிக்கிறது. இத நம்ம படமா பார்க்கிறோமா? இல்ல இன்னைக்கு மனிதர்களுடைய வார்த்தைகளும், உங்களுக்கு நெருங்கின குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க காத்துக் கொண்டு இருக்கலாம். ஆனா அவங்கள்ட்ட மாற்றங்கள் இல்லாதபடி நீங்க பார்த்துக் கொண்டு இருக்கலாம். வசனம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிப்பு, ஆத்தும ரட்சிப்பு. அது மாத்திரம் இல்ல, நம்ம குடும்பமாய் காக்கப்படுவது எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கிறது. நீங்க எப்படி அவர ரியலா பார்க்கிறீங்களோ, அதுதான் உங்க குடும்பத்தின் இருப்பவர்களை அது என்ன செய்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிறது. அப்போ நம்ம மனதுல என்னத விஷுவலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. பேதுருவ பார்த்து சொல்றாரு, "இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்." அப்படின்னு சொல்றாரு. அவன் சாதாரண ஒரு மீனவன். ஆனா அவனுடைய முடிவ பார்க்கிறாரு. மத்தேயு ஆயக்காரன், வரி வசூலிப்பவன். அவன அப்போஸ்தலனாய் அவர் பார்க்கிறார். லாசருடைய கல்லறைய பார்க்கும் பொழுது அவன் ஜீவன் பெற்று உயிர்த்தெழுந்து வருகிறதை அவர் படமாய் பார்க்கிறார். இப்போ இருக்கிற சூழ்நிலையையே அவர் பார்க்கல. அதையும் தாண்டி அவர் என்ன செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை அவர் பார்க்கிறார். அவனுடைய முடிவை பார்க்கிறார். அப்ப என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு நாளும் நம்ம நினைக்க கூடாது. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு நமக்கு. அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். ஒரு பயம் வரும்போது அப்பா சொல்றாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அத ரியலா பார்க்க ஆரம்பிங்க. உங்க மனதில இருக்கிற பயங்கள் விலகும். ஃபினான்ஸ்ல பிரச்சனையா? எத்தன வாக்குத்தத்தங்கள் அவர் கொடுத்திருக்கிறார். அத ரியலா பார்க்க ஆரம்பிங்க. அத படமா பார்க்க ஆரம்பிங்க. அந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். கண்கள மூடி நான் சொல்ற காரியங்கள அப்படியே தியானிக்க ஆரம்பிங்க. வசனம் சொல்லுது, "கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன்." அப்படியே இயேசுவை ஒரு நல்ல மேய்ப்பராக உங்க மனதுல அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க. அவர் நீங்க ஆட்டுக்குட்டியா இருக்கிறீங்க. உங்கள அவர் தோள் மேல சுமந்து கொண்டு ஒரு பசும்புல் மேய்ச்சலை அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். ஆசீர்வாதமான ஒரு மேய்ச்சலை அவர் உங்களுக்கு கொடுக்கிறத பாருங்க. அமைதியான நீரோடையில அவர் உங்களை கொண்டு வந்து விடுகிறத பாருங்க. அவருடைய அரவணைப்புக்குள்ள அவர் நீங்க அவர் கைக்குள்ள இருக்கிற ஆட்டுக்குட்டியாய் உங்களை அவர் அவர் பார்க்கிறத நீங்க பாருங்க. அவர் அப்படித்தான் நம்மள பார்க்கிறார். ஆனா நம்ம எப்படி படத்த பார்க்கிறோம்? அவர் கரத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம்னு வசனம் சொல்லுது. அவர் கைக்குள்ள நீங்க ஒரு ஆட்டுக்குட்டிய போல நீங்க இருக்கிறத பாருங்க. நீங்க ஒரு நாளும் தாழ்ச்சி அடைய மாட்டீர்கள். இன்றைக்கும் அவர் ஒரு படகுல இருந்து காற்றையும், புயலையும் அடக்கினார். அந்த படகுல நீங்க இருக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில எதிரா இருக்கிற எல்லா காற்றையும், புயலையும் அவர் அதட்டி அமைதிப்படுத்துகிறத பாருங்க. பெரிய அலைகள், அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள். உங்க வாழ்க்கையின் அந்த புயல்களுக்கு மத்தியில இயேசு எழும்பி, "இறையாதே, அமைதலா இரு" அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் அடங்கி போயிருச்சு. இன்றைக்கு அதே வார்த்தைய உங்க வாழ்க்கையில அவர் சொல்றத பாருங்க. "பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்." இந்த உலகத்தை படைத்தவர் சர்வ வல்லமை உள்ளவர். நம்ம கூட இருக்கிறார்னா, நம்ம எதை குறித்து கலங்க வேண்டும், பயப்பட வேண்டும்?
அப்படியே உங்க கூட இந்த வார்த்தைகள் எல்லாம் பேச ஆரம்பிக்கட்டும். அவைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள். அப்படியே சிலுவையில இயேசுவ பாருங்க. அவர் சரீரத்துல பெற்ற காயங்கள பாருங்க. அந்த காயங்கள்ல ஒவ்வொன்றிலயும் உங்க பலவீனங்களையும், வியாதிகளையும் அவர் சுமந்ததை பாருங்கள். இன்னைக்கு ஒரு பெரிய விடுதல. ஒரு பெரிய விடுதல. ரிபஹா ஷெக்கெரெமி லீமலி ஹோஷு ஹதூக்கரபா. உங்க சரீரத்துல அவர் சுகம் கடந்து வந்துருச்சு. உங்க நோய்களையும், பலவீனங்களையும் அவருடைய சரீரத்துல அவர் உறிஞ்சு எடுத்துட்டார். அத விஷுவலைஸ் பண்ணுங்க. நீங்க என்ன மெடிகேஷன்ல கூட இருக்கலாம். அது பிரச்சனையே இல்ல. ஆனா நீங்க மனதுல பார்க்க வேண்டிய படம் இதுதான். உங்க சரீரத்துல ஒரு வியாதியும் இல்லாதத நீங்க படமா பாருங்க. ஏன்னா நீங்க ஏற்கனவே சுகமாக்கப்பட்டு விட்டீர்கள். உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற எண்ணங்கள் எல்லாம் அது சமாதானத்துக்கு ஏதுவான எண்ணங்கள் தான். ஒரு நாள் உங்களுக்கு அவர் தீமையை செய்ய மாட்டார். எனக்கு நீங்க நன்மையே செய்றீங்கப்பா அப்படின்னு உங்க இருதயத்துல இருந்து நீங்க பேச ஆரம்பிங்க. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஜீவன் உள்ள தேவன். எங்களோடு கூட இருக்கிறீர். சர்வ வல்லமை உள்ளவர். எங்களோடு கூட இருக்கிறீர் அப்பா. ஆபிரகாம் எல்லாவற்றையும் படமாய் பார்த்தது போல நாங்களும் வாக்குத்தத்தங்களை, உம்முடைய வார்த்தைகளை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா. அது நிமித்தம் நாங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. பூமிக்குரியவர்களாய் அல்ல, வானத்துக்குரியவர்களாய் எங்களுடைய சிந்தனைகள் மாறட்டும். கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் 100 மடங்கு பலன் தரட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.